வீட்டுக்கு வந்துட்டு சிவாவோட அப்பா ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டான வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு வராரு. அவர் வந்துட்டு ஏதோ பணம் வாங்கணும், ட்ராவல்ஸ் விஷயமா கல்யாணத்துக்கு ட்ராவல்ஸ் இருந்தாங்க, அதுக்கு பணம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு மருமகன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு போகிறாரு. அப்போது மேலேருந்து கரெக்டாக ஐலி வந்து அவரை பார்க்குறாங்க கார் ஏறதுக்கு முன்னாடி. சிவாவை கூப்பிட்டு காமிக்க, ஆமாம் இது அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்கிள்னு கூப்பிட்றாங்க. அவர் கார் ஏறி போகிறார். உடனே கீழே இறங்கி ஓடி வந்து பிடிக்கலான்ட்டு வராங்க. அதுக்குள்ளே கார் கிளம்பிடுது. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியோ வந்துட்டு ஃபோட்டோவில் எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம அப்பாவையே கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, கண்டுபிடிச்சலாம் விடுங்க சீனியர்ன்ற மாதிரி ஐலி ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு இவங்க செம கடுப்பில் இருக்கிறாங்க. ரித்திகா ஐலி அடிச்சது எல்லாரும் பார்த்து சிரிச்சது இவங்க விழுந்துட்டுருக்குன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கபிலன் வராரு. வந்துட்டு ஏன் ரித்திகா இன்னும் கோவமாக இருக்கியா, நீ பண்ண தப்பு தானன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க அத்தையும் வந்துடுறாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்க, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னதுன்னு சொல்லி கேட்க, நான் தான் சொன்னேன்னு அவங்க அத்தை சொல்கிறாங்க. ஏண்டி நானாக இருந்தால் உங்கள் கண்ணத்துலேயே ஒன்று விட்டுருப்பேன், என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன பண்ணிட்டுருக்கீங்க பாரு, மற்றவங்கள வந்துட்டு இது பண்ணலாம், அந்த வீட்டுக்கு நீ இதுவாகணும்னா நீ முதல்ல அன்பாக பேசி எல்லார் மனசுலேயும் இடம் பிடி, அதை விட்டு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா வீட்டில் தான் வந்து உட்காருவ நீ அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு ரித்திகாவும் சரிம்மான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே குட்டி பொண்ணு, அதாவது இந்திராணியோட பொண்ணு பாவை வந்துட்டு டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி அவங்க அம்மா கிட்ட இது பண்ணுறாங்க. எனக்கு ஆடெல்லாம் தெரியாது, அதுவும் இல்லாமல் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் பாப்பா கோச்சிட்ருக்கேன். எல்லோரும் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி டான்ஸு அவங்க டீச்சர் வந்துட்டு உடம்பு சரியில்லையா, எனக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, ஐலி சூப்பராக டான்ஸ் ஆடுவான்னு சிவா சொல்ல, அப்போ கற்றுத்தான்னு சொல்கிறாங்க. ஐலி முடியாதுன்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிலேருந்து எல்லோரும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அந்த சலங்கியை கட்டிக்கிட்டு டான்ஸ் சொல்லித்தராங்க. பாப்பாவும் கூட சேர்ந்து சூப்பராகவே ஆடிட்டுருக்கா. இதை பார்த்து ரித்திகா வந்துட்டு அங்கேருந்து முதல்ல அந்த சலங்கிலேருந்து ஒரு இதுவை வந்து பிச்சு எடுத்துடுறாங்க. அதை அப்படியே இவங்க டான்ஸ் ஆடுற இடத்துல போட்டுடுறாங்க. அந்த இது வந்துட்டு அப்படியே குத்திட்டு ஐலியோட காலில் ரத்தம் வந்துட்டு, அப்புறம் சிவா ஓடி வந்து காலில் இது பண்ணி அடிப்பட்ட இடத்துல தொடச்சி விட்டு கட்டி போட்டு விட்டுட்டு இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.